ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ நம்ம ஒயிட்ப்ளெக்ஸ் ரியாக்டில் எப்படி டெய்ல்வின் சிஎஸ்எஸை இன்ஸ்டால் பண்ணி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ரியாக்டை என்பிஎக்ஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணோம்னா அது வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம லோ என் பிசிக்கெலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ரன் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒயிட் யூஸ் பண்ணும்போது அந்த ரியாக்ட் வந்து வெரி ஸ்மால் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் லோ என் பிசிலையும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம வந்து இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போட்டலாம். ஸோ இப்போ நம்ம டெய்ல்வின் சிஎஸ்எஸ் எப்படி நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்டில், அதாவது ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் ப்ராஜெக்ட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஆப்பை ரன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதான் ஆப் ரன் ஆகிட்டுருக்கு போர்ட் 5173ல். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஆப் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில கமாண்ட் லைன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த கமாண்ட் லைன் என்னென்னு நான் வந்து உங்களுக்கு இதில் அடித்து காட்டுதேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா, npm install tailwind css, npm இன்ஸ்டால் போடலாம், ஐயும் போடலாம், -d. இந்த -d அப்படின்னா என்னென்னா டெவலப்மெண்ட் டிபெண்டன்சி, டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஒரு 3 பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் பேக்கேஜ். ஸோ ரெண்டாவது பேக்கேஜ் என்னென்னா போஸ்ட் சிஎஸ்எஸ். ஸோ இது சம் பர்பஸ்க்காக இந்த 2 பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோ ப்ரீஃபிக்ஸர். ஸோ இது வந்து ஒரே லைன் தான். ஸோ கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை குறைச்சிக்கிடுதேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரே லைனில் தெரியும். ஸோ 2 லைன் அடிச்சிங்கன்னா எரர் வந்துடும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிடுவோம். நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு கமாண்ட். ஸோ இந்த கமாண்டுக்கு அப்புறம் இன்னொரு கமாண்ட் இருக்குது, அதையும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது என்ன கமாண்ட்னா, npx tailwind css init -p. ஸோ இங்கே டெய்ல்விண்ட் சிஎஸ்ஸை இனிஷியலைசேஷன் பண்ணுறோம். அந்த p எதுக்குன்னா போஸ்ட் சிஎஸ்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 கமாண்டையும் இப்போ நம்ம போய் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்டை கமாண்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நம்ம டெர்மினலில் போய் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனேமே ஸோ ரெண்டாவது கமாண்டே நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த 2 கமாண்ட் முடித்தோடனும் நம்ம ப்ராஜெக்டில் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கா, நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அங்கே வந்து app.css, அது இல்லை app.jsx ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோட் ஸ்னிப்பெட்டை பூரா காலி பண்ணிடுங்க. நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஓகேவா? 1 மினிட், இன்ஸ்டால் ஆகிட்டுங்க, லைட்டாக லேக் ஆகிட்டு இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நமக்கு இப்போ கேட்டு ஸோ இந்த கோட் ஸ்னிப்பெட்டை அப்படியே நான் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரே ஒரு டிவ் வச்சு, ஸோ அங்கே டிவ் அடித்தா இங்கேயும் டிவ் அடிக்கணும். டைப் பண்ணி நடுவில் ஒரு h1 வச்சுருந்தேன். ஓகே, h1ல் வெல்கம் டு VK64 டெய்ல்விண்ட் டுட்டோரியல் சீரியஸ் நடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஸ்பெல்லிங்லாம் தெரியாது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டுட்டோரியல் மட்டுமே வச்சுக்கணும், சீரியஸ் வேண்டாம். அது ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிட்டு அது ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ இப்போ போய் நான் ப்ரௌசரை செக் பண்ணேன்னா நமக்கு வந்து நம்ம வந்து சர்வரை ஸ்டாப் வேறு பண்ணிட்டு போய் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா லோக்கல் ஹோஸ்ட் அடி வாங்கிடும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் மறுக்கா ரீஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ லிட்டரலாக மறந்தே போயிட்டேன். ஸோ ஓகே, நம்ம பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. நமக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குமா பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பேக்கேஜ் வந்து வேகமாக இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஓகே கோடர்ஸ், நமக்கு இந்த ஃபஸ்ட்டு கமாண்டில் உள்ள பேக்கேஜஸ்லாம் டிபெண்டன்சியாக இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ செகண்ட் இந்த டிபெண்டன்சியாக இன்ஸ்டால் அப்புறம் நம்ம போய் பேக்கேஜ் ஜேசனில் செக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருச்சா இல்லையான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சியில் நம்ம டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ், போஸ்ட் சிஎஸ்எஸ் ஆட் ஆகிருக்கு, ஆட்டோ ப்ரீஃபிக்ஸரை ஆட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கமாண்டை காப்பி பண்ணிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ செகண்ட் கமாண்ட் npx tailwind init -p. ஸோ இதை நம்ம அடுத்து நெக்ஸ்ட் போடுவோம். ஸோ இது வேகமாகவே ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இது டைம் எடுக்காது. இந்த கமாண்ட் வந்து உடனே வந்து ரன் ஆகி நமக்கு வந்து
ஒரு நியூ ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஃபைலில் தான் நம்ம வந்து டெய்ல்வின் சிஎஸ்எஸை கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக ரன் ஆகும்போதும் டெய்ல்வின் கான்ஃபிகர் பண்ணும்போதும் நம்ம எப்படி அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா கிரியேட்டட் போஸ்ட் சிஎஸ்எஸ் கான்ஃபிக் ஃபைல் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு மேலே வந்து கிரியேட்டட் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் கான்ஃபிக் ஃபைல். ஸோ இந்த 2 கான்ஃபிக் ஃபைல் நமக்கு இங்கே வந்திருக்கான்னு செக் பண்ணலாம். டெய்ல்வின் சிஎஸ்எஸ் கான்ஃபிக் ஃபைல் இதோ இருக்கிறது. போஸ்ட் சிஎஸ்எஸ் கான்ஃபிக் ஜேஎஸ் இதோ இருக்கிறது. ஓகே, இப்போ நமக்கு தேவை என்னன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வரை ரன் பண்ணி அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தரேன். சர்வர் ரன் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா npm run dev இந்த கமெண்ட் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து npm ஸ்டார்ட் கொடுத்து தான் கமெண்ட் வரணும் அப்படின்னா நம்ம அதையும் பண்ண முடியும். ஸோ package.jsonல போயிட்டு இங்கே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை இன்னொரு டைம் காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் போயிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுங்க, வேறு எதையும் மாற்றி சேவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே npm run devக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நான் எது தவறாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, அங்கே சேவ் பண்ணிட்டோம். ஸோ கமாண்ட் லைனில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அங்கே கர்சர் வச்சு அடிக்காமல் அங்கே வச்சு வச்சுருக்கேன். strt ஸ்டார்ட் அப்படின்னு அடித்தோம்னா நமக்கு வந்து சர்வர் வந்து நம்ம நார்மல் ரியாக்ட் மாதிரியே ஸ்டார்ட் ஆகிடும். பட் இங்கே என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நம்ம நார்மல் ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லோ என்பிசிலாம் அடி வாங்கி ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பனே ஆகும். பட் வந்து வைட் டூல் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அவுட்புட் கிடைக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் நம்ம அவுட்புட்டை செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ரீஃப்ரெஷ்க்கான நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு சர்வர் ரீஸ்டார்ட் ஆகி ஆன் ஆகும். ஸோ நம்ம அவுட்புட்டை பார்ப்போம். ஓகேவா? ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் மேலே இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ சீரிஸில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா கோடர்ஸ் வெல்கம் டு VK64 டெய்ல்வின் டுட்டோரியல் அப்படின்னு மிக பெருசாக பிரிண்ட் ஆகிருக்கு. அது எதனால் நடுஸில் அதாவது சென்டரில் பிரிண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம app.cssஐயும் index.cssஐயும் காலி பண்ணிட்டோம்னா இந்த சென்டர் ப்ராப்ளம் வராது. அப்படி உங்களுக்கு சென்டர்லேயே இருக்கணும் அப்படி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் app.cssஐயும் index.cssஐயும் கிளியர் பண்ணி விட்டுருங்க. இப்போ போய் நம்ம ப்ரௌசரை பார்த்தோம்னா இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம H1 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. H1 யூஸ் பண்ணால் நமக்கு வந்து டெக்ஸ்ட் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம டெய்ல்விண்டை என்ன பண்ண போகிறோம்னா கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதை கான்ஃபிகர் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட tailwind.config.js ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த இதில் கண்டென்ட் அப்படின்னு ஒரு எம்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் நான் என்ன டைப் பண்ணுறேனோ அதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிடுங்க. ஸோ கண்டென்ட்குள்ளே என்ன டைப் பண்ணணும்னா ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ./index.html அப்படின்னு கால் பண்ணுறோம். ஸோ இதை எதுக்கு கால் பண்ணுறோம்னா நம்ம அப்ளை பண்ணுற டெய்ல்விண்ட் சிஎஸ் வந்து இந்த எல்லா ஃபைலுக்கும் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத கால் பண்ணுறோம். ஸோ index.html கால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ண போகிற காம்பனண்ட் வந்து நம்ம காம்பனண்ட்டாக தான் கிரியேட் பண்ணணும். ஒரு ரியாக்டில் JSX ஃபைல்ஸ், JS ஃபைல்ஸ், TS ஃபைல், TS ஃபைல். ஸோ அந்த ஃபைலை பூராமே காப்பி பண்ணணும். ஸோ அந்த ஃபைல் எல்லாமே எங்கே இருக்குன்னா சோர்ஸ்குள்ளே இருக்குது. சோர்ஸ்குள்ளே இங்கேயே அந்த ஸ்டார் போடுவோம்னா நம்ம சோர்ஸ்குள்ளே வேறு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி கூட நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த ஸ்டார் போட்டு அந்த ஸ்டார் போட்டு அங்கே டாட் வச்சு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம். எக்ஸ்டென்ஷன்லாம் JS, JSX, TS, TSX. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஆமாம் சுத்தமாக கூட தேவையில்ல. ஸோ இந்த ரெண்டு லைனை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் நம்ம எங்கே போட போகிறோம்னா அந்த டப்பாக்குள்ளே போட போகிறோம். இப்போ இந்த டப்பாக்குள்ளே போட்டு என்ன பண்ணிட்டோம்னா சேவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம வெப்பேஜை போய் பார்ப்போம். ஏதாவது மாறி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். நாங்கள் தலைமை ரீஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு இருக்கோம் பேஜில். சரி ஓகே, ரீஃப்ரெஷ் ஆக வெயிட் பண்ணுவோம். ஏதாவது மாறி இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ எதுவுமே மாறல. ஸோ இன்னும் நம்ம கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணி முடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் டெய்ல்விண்ட் சிஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ டெய்ல்விண்ட் கான்ஃபிக் வேலையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னும் வரல. ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் பெண்டிங் இருக்குது. ஸோ அது என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த index.css ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? அது உள்ள நம்ம டெய்ல்விண்டோட ஒரு 3 முக்கியமான வார்த்தைகள் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறதையும் நான் காட்டிடுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று @tailwind base. ரெண்டாவது என்னன்னா @tailwind components. மூணாவதும் @tailwind utilities. ஸோ ஓகே, இந்த 3 லைன் வந்து நமக்கு தேவை. ஸோ இந்த 3
டெக்கரேட்டரையும் நம்ம வந்து உள்ளே காப்பி பண்ணி போடணும். ஸோ இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ல என்ன பண்ண போகிறோம், காப்பி பண்ணி போட போகிறோம். ஸோ சேவ் பண்ணிருச்சு அந்த எரர் ஸோ அந்த வார்னிங் காட்டணும். ஸோ அது நமக்கு எந்த ப்ராஜெக்ட்லையும் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ வயலேட் அவ்வளோதான் கவலைப்படாதீங்க. ஸோ நமக்கு இப்போ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, பார்த்தீங்களா அவுட்புட் குட்டியாக மாறிட்டு. ஸோ நம்ம டெய்ல்விண்ட் உள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம்னாலே இந்த H1 யூஸ் பண்ணோம்னா நமக்கு நார்மல் பேராகிராஃப் மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த வெல்கம் டு VK64 இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம என்ன டேக்கில் கொடுத்துருக்கோம், H1 டேக்கில் கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க கூட, H1 டேக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து H1 டேக்னா என்ன வரும், அதோட டிஃபால்ட் பிஹேவியர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக காட்டும், போல்டாக காட்டும். ஸோ அந்த டிஃபால்ட் பிஹேவியர் நம்ம வந்து டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணும்போது போயிடும். ஸோ இப்போ நம்ம அதை பெருசாகணும் அப்படின்னா நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஒரு 4 எக்ஸல் கொடுத்தோம்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ இந்த டெய்ல்விண்ட் கிளாஸை சீரீஸை நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிங்கன்னா நீங்களும் எப்படி இந்த மாதிரி ஈஸியாக கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம பேஜை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருந்த சைஸோட மிக பெருசாக வந்துட்டு. ஸோ இவ்வளோதான் கூட எப்படி ரியாக்டில் நம்ம டெய்ல்விண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டெய்ல்விண்டில் இருக்க